ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மலையாளத்துல இப்ப சமீபத்துல நிவின் போலி நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற சர்வம் மாயா படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு கிட்டார் பிளேயர். ஆனா இவரை தவிர இவரோட குரூப்ல எல்லாருக்கும் ஃபாரின் போக விசா கிடைக்குது. இதனால வேற வழியே இல்லாம சொந்த ஊருக்கு போய் தன்னோட கசினோட சேர்ந்து பூஜைக்கு போறாரு. ஆனா ஒரு நாள் இவர் மட்டும் தனியா பூஜைக்கு போக அந்த வீட்டுல ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அத ஹீரோ விரட்ட மந்திரத்தை சொன்னா அது ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ பிரபுவை தான் காட்டுறாங்க. மனுஷன் பயங்கரமான கிட்டார் பிளேயர். ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்ல இருக்காரு. ஆனா பாருங்க, விசா கிடைக்காததால ஃபாரின் போற சான்ஸ் மிஸ் ஆயிடுதுங்க. அதனால வேற வழியே இல்லாம ஊருக்கு வராரு. ஊர்ல இவர் ஒரு பக்க ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. ஆனா நம்ம ஹீரோ பிரபுவுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க அப்பா பெரிய புரோகிதர். ஆனா பிரபுவுக்கும் அவர் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. எதுக்குன்னு பார்த்தா சின்ன வயசுல பிரபுவோட அம்மா வளர்த்த நாயை அப்பா அடிச்சு துரத்திட்டாருங்கிற கோபம்தான். அப்படியே பிரபு கை செலவுக்கு காசு இல்லாததுனால தன்னுடைய கசின் ரூபேஷ் கூட சேர்ந்து அசிஸ்டண்டா சாமியாரா வேலைக்கு போறார். ஒரு நாள் ரூபேஷுக்கு காலில் அடிபட்டு படுத்துற பிரபு மட்டும் தனியா ஒரு டாக்டரோட வீட்டுக்கு பூஜை பண்ண போறார். அங்க ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பிரபுவும் ஏதோ மந்திரத்தை சொல்ல அந்த பையனுக்குள்ள இருந்த ஆன்மா வெளியே வருது. ஆனா அது நேரா போயிருக்கலாம்ல, அதுதான் இல்லைங்க. அது நம்ம ஹீரோ பிரபு கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்தா பிரபுவோட ரூம்ல ஒரு பொண்ணு நைட்டில உட்காந்து கிட்டார் வாசிட்டு இருக்கு. பிரபு பயந்து போய் கத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கூலா, நான் தான் மாயா, உன்னுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லுது. மத்தவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத இந்த மாயா பிரபு கண்ணுக்கு மட்டும் தெரியுறா. இந்த மாயா யார், எப்படி செத்தா, எதுவுமே அவளுக்கே தெரியாதா. அதை கண்டுபிடிக்க பிரபுவோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே போக போக பிரபுவுக்கும் அந்த பேய் மாயாவுக்கும் ஒரு பாண்டிங் உருவாகுது. மாயா வந்த ராசி பிரபுவுக்கு மும்பைல மியூசிக் சான்ஸ் கிடைக்குது. அங்க சஹதியான்ற ஒரு பொண்ணை பிரபு மீட் பண்றார். மாயா கூடவே இருந்து பிரபுவுக்கு லவ் டிப்ஸ் எல்லாம் தரா. அதே சமயம் பிரபு அவங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாராம் புரிய வச்சு அப்பாவோட அவரை சேர்த்து வைக்கிறான். திடீர்னு ஒரு நாள் மாயா பிரபுவை ஹட் பண்ணும்போது மாயாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. மாயா ஊட்டியை சேர்ந்த ஒரு பெரிய எஸ்டேட் முதலாளியோட பொண்ணு. வேற மதத்து பையனை லவ் பண்ணதுனால வீட்டில் பிரச்சனை. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாயாவுக்கு பிரெயின் டெட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல அவளோட தம்பிக்கிட்ட உன் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா, சிகிச்சையை நிறுத்திடலாமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அந்த தம்பியும் கண்ணீரோட எஸ் அப்படின்னு சொன்ன அந்த கடைசி சத்தம்தான். மாயா இந்த உலகத்துல ஆன்மாவா சுத்திட்டு இருக்கா. தான் எப்படி செத்தோன்ற உண்மை தெரிஞ்சதும் மாயாவுக்கு மோச்சம் கிடைக்கிது. பிரபுவை பார்த்து ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சிட்டு அவளோட ஆன்மா மறைஞ்சு போகுது. பிரபுவும் மாயாவோட வீட்டை தேடி போய் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு பிரபு நிம்மதியா தன்னுடைய மியூசிக் கனவை நோக்கி போறாரு. அப்படியே இந்த படத்தை எங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிடு, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.